ராஜ் வெப் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ட்ரம்ஸ் தான்சேன். பார்த்தீங்கன்னா நார்மலாக பிறந்ததெல்லாம் தேனியில் பிறந்தேன். வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான் வந்தேன். ஸோ பெரம்பூரில் தான் இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6வது படிக்கும்போது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு எங்கள் மாமா ஒர்க் லீவுக்கு போயிருந்தேன், செங்கல்பட்டுக்கு. அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா இருட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாமல் நான் ஒரு கம்பி வச்சு விளையாடிட்டு இருந்தேன். அந்த கம்பி பார்த்தீங்கன்னா நான் விளையாடும் போது உடஞ்சி விழுந்து மேலே போகிற ஒயரில் எலக்ட்ரிக் ஒயரில் டச் ஆகி ஷாக் அடிச்சு அந்த இன்சிடென்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதான் பிரச்சனை. அப்போ பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாகவே எரிஞ்சிருச்சு. அப்போவே உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் கையை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கை வரைக்கும் அந்த முட்டி கீழே வரைக்கும் 2 கையை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்போவே ஸ்டாண்டில் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதுவுமே முடியல என்னால். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா தான் என்னை எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. என்னை குளிக்க ஊற்றுறது, சாப்பாடு ஊட்டுறது, ட்ரெஸ் போட்டு விடுறது. ஸோ எல்லா வேலையுமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே லைஃப் போய்ட்டு இருந்தது. கொஞ்ச நாளில் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு, நீ ஏன் வீட்டிலே இருக்க, நீ திருப்பி ஸ்கூலுக்கு வா, திருப்பி ஸ்டார்ட் பண்ண உனக்கு ஸ்டடீஸ்ன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னால் முடியாது, ரொம்ப கஷ்டம்டா, வீட்லேயே அம்மா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம்டா, நீ கூட, நீ கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வாடான்னு சொன்னாங்க. ஸோ என் ஸ்கூல் போனால் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டாங்க. அங்கே சாப்பாடு விட்டுறது எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஸோ நோட்ஸ் எழுதாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஹெல்ப் பண்ணேன். அப்போ எப்படின்னா 2 கை சேர்த்து வச்சு பேனாவை பிடிச்சி கொஞ்சமாக அப்படியே எழுத ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. நானும் அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சு அப்புறம் நோட்ஸ்லாம் எழுதினேன், கிளாஸ் நோட்ஸ்லாம். அப்புறம் என்னோடய எக்ஸாம்ஸ் நானே அப்படியே எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் +2 முடிச்சு இப்போ பிஇ முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்எல்பி செகண்ட் இயர் பண்ணிட்டுருக்கேன் சென்னை லா காலேஜில். ஸோ ஸ்டடீஸ் இப்படி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதில் இல்லாமல் அப்பா ஆர்கெஸ்ட்ரா வச்சு மேடை பாடகராக இருக்கார். ஸோ எனக்கு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ட்ரம்ஸ் கிளாஸ் போகணுன்னு ஆசை எனக்கு. ஸோ அப்படியே போகாமல் அப்படியே அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் ட்ரம்ஸு. ஸோ அப்படி கற்றுக்கிட்டு ஒவ்வொரு மேடையாக ஃபஸ்ட்டு அப்பாவோட கச்சேரியில் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒவ்வொரு மேடையாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டு சன் டிவியில் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க. அப்படின்னா மாற்றுத்திறனாளிக்கான ஒரு ஷோ எடுத்தாங்க. அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளி திறமை எது வேணால் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஸோ நான் ட்ரம்ஸ் ஃபுல்லாக வாசித்தேன், ட்ரம்ஸும் கீபோர்டும். ஸோ அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரன்னர் அப் வாங்கினேன். ஸோ 5 lakh கேஷ் வின் பண்ணேன். ஸோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தேன், ஷோஸ் நிறைய போயிட்டு இருந்தேன், அப்ரோட்லலாம் ஷோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் என்னோடய நண்பர் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மாற்றுத்திறனாளியா. அவர் மூலமாக லாரன்ஸ் மாஸ்டர் கூட ஒரு இன்ட்ரோ கிடச்சிது. ஸோ அந்த இன்ட்ரோ மூலமாக தான் மாஸ்டர்கிட்ட பார்த்து அவர்கிட்ட ட்ரம்ஸ் வாசி காமிச்சேன். நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, படத்தில் யூஸ் பண்ணி சொன்னார். ஸோ அப்போயே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அப்படியே அவரோட ஷோஸு அப்படியே அவரோடய ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சனா ஆடியோ லான்ச் அதுக்குள்ளேயே பெர்ஃபார்ம் பண்ண வச்சேன் ட்ரம்ஸ். ஸோ அதையும் பெர்ஃபார்ம் பண்ணேன். அதில் இல்லாமல் படத்துலேயும் நடிகரான்னு சொல்லிட்டு ஒரு 5 பேருக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு மாற்றுத்திறனாளி. நான், அந்த பிரபு, வெங்கடேஷ்னு ஒருத்தர் கால் இல்லாமல் இருப்பார், நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க அவர், அப்புறம் இன்னும் சபரின்னு, இன்னும் மொத்தம் 5 பேர் நாங்கள் என்னை சேர்த்து வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேமரா முடிய வந்தது. ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்தது எங்களுக்கு. ஸோ இப்போ நம்மளும் கேமராவில் வந்துட்டோம், நம்மளும் படத்தில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். வீட்டில் எல்லாரையும் கூட்டு போய் காமிச்சேன். படம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நான் நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க, படம் சூப்பராக இருக்குது, நீங்கள் உங்கள் ஆக்டிங் நல்லா இருக்குது, கொஞ்சம் சீன் வந்தாலும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி ஒரு கேரக்டர் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இருக்காங்க. பட் எங்களை மாதிரி மாற்றத்தினாலைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி உன் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணுற, இன்னும் டெவலப் பண்ணு, ஷோஸ் எப்படி போயிட்டுருக்கு சொல்லிட்டு எங்களுடைய ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக எங்களை எடுத்துக்கிட்டு அவர் கவலைப்பட்டு இவங்களுக்கு ஷோஸ் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அதெல்லாமே பேசுவார், டிஸ்கஸ் பண்ணுவார், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸோ எடுப்பார். அப்பப்போ அவர் டிவி ஷோஸில் அவர் எங்கே போகிறாரோ எங்களை கூப்பிட்டு போயிட்டு திருப்பி காமிப்பேன். ஸோ அப்போ தான் ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகும், அப்போ தான் நிறைய ஷோஸ் வரும். ஸோ உங்கள் ஷோஸ் கம்மியாயிடுச்சுன்னா உடனே மாஸ்க் நியூஸில் போயிடும். போனோடனே நிறைய ஷோஸ் அப்போ நிறைய பண்ணுங்கள், நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள், ஸோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி பயங்கர ஹெல்ப்பிங் மைண்ட் அவர். ஸோ நாங்கள் போய் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், செம கேரக்டர். ஷோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஸ்டேஜஸ் தாண்டி பண்ணிகிட்ருக்கேன். அப்ராட்லேயும் பண்ணியிருக்கேன். அப்ராடில் பார்த்தீங்கன்னா மஸ்கட்டு, கத்தார், பஹ்ரைன், அது மாதிரி ஒரு 5 கண்ட்ரிஸ் போயிருக்கேன் இது வரைக்கும். ஸோ அப்புறம் டெல்லி தமிழ் சங்கம், அந்த மாதிரி நிறைய இடத்துல போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எல்லாமே டிஃப்ரெண்டான அனுபவத்தை கொடுத்தது. நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய ஊரில் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஷோஸ் போகிறதுக்கு சப்போர்ட்டிவான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய அப்பா அம்மா, என் ஃபேமிலி தான் கண்டிப்பாக சொல்லுவேன். எங்கள் அண்ணன் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே எதுனாலும் என் கூட இருந்துருவாங்க. நான் தனியாக போய் பண்ண முடியாது. ஸோ கூட ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. வீட்டில் ஃபேமிலி எல்லாமே பயங்கர சப்போர்ட். அதெல்லாம் ஷோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் பண்ணுறவங்க
பார்த்துட்டு நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க எங்கள் ஷோஸ் வாங்க சொல்லிட்டு அப்படி நிறைய லிங்க் கொடுத்து நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அது நான் எங்கே போனாலும் நடந்து தான் போவேன் மோஸ்ட்லி. நான் அப்பாவும் ஒர்க் போயிடுவார், அண்ணனும் வந்து வெளியே எங்கேயா போயிடுவாங்க, பிஸியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நான் எங்கே போனாலும் எங்கள் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஊர் வரைக்கும் போனோம்னா கூட, பெரம்பூர் வரைக்கும் போனால் கூட நான் வந்து நடந்து போயிட்டு நடந்து வரேன். அது மாதிரி ரொம்ப கஷ்டமாக அது. ஸோ அப்போ தான் யோசிச்சேன், நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பைக் ஓட்டுறாங்க, நம்மளும் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்தது. ஸோ அதுக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், அந்த மாதிரி ஓட்டணும்னு சொல்லி கண்டிப்பாக ஓட்டலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒரு ரிங் மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க, ரவுண்டாக ரிங் மாதிரி. அந்த ரிங்கை வந்து பைக்கோட ஆக்சிலேட்டர் அப்படி மாட்டி, அது சின்ன ரிங் வந்து பைக்கோட ஆக்சிலேட்டர் மாதிரி டைட் பண்ணிடும். ஸோ இப்படி நான் இப்படி கீழே தள்ளுனா வண்டி மூவ் ஆகிற மாதிரி அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கீழே வந்து அடியெல்லாம் படிச்சு. இந்த பக்கம் வந்து ஒரு ரோப் மாதிரி இருக்கும், அது ஆட்டோ கிளாஸ் பைக் நான் ஓட்டினது. ஸோ அதுலேயே வந்து அப்படியே மூவ் பண்ணி கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் என்னோட காலேஜ் போகும்போதெல்லாம் வந்து ஃபுல்லாக நான் என்னோட பைக்லாம் ஓட்டிட்டு போனேன். ஸோ அந்தளவுக்கு கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து அதே மாதிரி பைக் ஓட்டிட்டோம், அதுக்கு அடுத்து கார் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்தது. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணேன். இதில் ஸ்டேரிங் திருப்ப மாதிரி, இதில் கியர் போடுற மாதிரி கற்றுக்கிட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் நான் தனியாக போயிட்டு ப்ரோக்ராம் பண்ணது இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஓட்ட கற்றுக்கிட்டேன். வாட்ச் கிடச்சது பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டர் கூட வந்து ரஜினிகாந்த் சார் கூட முன்னாடியே பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ரீசெண்டாக. ஸோ அதுக்கும் வந்து நாங்கள் எங்கள் டீம் பசங்க எல்லாமே போயிருந்தோம். ஸோ எல்லாமே ஃபுல்லாக நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி முடித்த உடனே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து மேலே ஏறி ஸ்டேஜில் வந்து எங்களை எல்லாம் ஒரு விஷ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் கீழே போனார். ஸோ அது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவ்வளோ பெரிய ஆள் வந்து நம்மளை வந்து விஷ் பண்ணுறது கண்டிப்பாக சூப்பர், சான்ஸே இல்லை, அருமை, சூப்பர், செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி ஃப்ரீயாக பேசினார். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் செம்ம சூப்பராக பண்ணீங்க, எல்லாருமே நல்லா பண்ணீங்க, ஓகே, ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து இருந்தார். ஸோ அவரும் வந்து அவர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணப்போ வந்து கண்டிப்பாக நல்லா வாசிங்க, இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்க, கீப் இட் அப் அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ அந்த ஷோவில் வந்து லாரன்ஸ் சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு வந்து மூவி பண்ணுறது தான் வந்து ஒரு ட்ரீமு, சினிமாவில் வரணும், சினிமாவில் நடிக்கணுன்றது தான் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவுன்னு சொன்னீங்க. ஸோ மேற்கொண்டு மூவிஸில் நடிக்கிறதுக்கு வந்து என்ன முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க? அப்கமிங் மூவிஸ் என்ன கமிட் ஆகிருக்கீங்களா? ஸோ அந்த மூவின்றது வந்து ரொம்ப பெரிய ட்ரீம் எங்களுக்கு எல்லாருக்குமே, எங்கள் பசங்க எல்லாருக்குமே. ஸோ அதனால தான் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தாரு மாஸ்டர். எப்படின்னா மாஸ்டர் பார்த்தா அவர் படத்தில் அடிக்கும் போது நாங்கள் எப்படி பிரமிப்பாக கைத்தட்டி பார்க்குறோமோ அது மாதிரி நம்மளும் வந்து ஒரு ஸ்க்ரீனில் கொஞ்சமாவது வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்கோம். சரி கண்டிப்பாக அதுக்கு டைம் வரும்டா, வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த நேரம் வந்து கரெக்டாக வந்து இந்த படத்தில் கொடுத்தாரு. இந்த படத்தில் நல்ல ஒரு ரீச் இருந்தது. நிறைய பேர் வந்து விஷ் பண்ணி சொன்னாங்க, நல்லா இருந்தது உங்கள் கொஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து மாஸ்டர்கிட்டையும் சொன்னோம், மாஸ்டர் நல்லா இருக்கும் மாஸ்டர், எல்லாமே நல்லா இருக்குன்னாங்க அப்படின்னு தேங்க்ஸ் சொன்ன மாஸ்டருக்கு. அப்போ அடுத்து சொன்னார், இன்னொரு படம் பண்ணுறோன்னா நம்ம முழுக்க மாற்றுத்திறனாளியை வச்சு, மாற்றுத்திறனாளியை வந்து ஃபுல்லாக நிறைய சீக்வன்ஸ் வச்சு பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாருமே இருக்கீங்க, எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து அதுவாக தான் இருக்குது. காஞ்சனா 3ல வந்து பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பட் வந்து கொஞ்சம் அது இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய ஃப்ளாஷ்பேக் போகும்போது அதில் ஒரு ஆசிரமம் வச்சு ரன் பண்ணுவார். அவருடைய உண்மையான வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி தான். ஸோ அதில் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்து வில்லன் வந்து ஆசிரமத்தில் இருக்க பசங்க, நாங்களாம் ஆசிரமத்தில் இருக்க பசங்க என்ன வந்து போட்டு தள்ளிடுறாங்க ஆள் வச்சு. ஸோ அந்த சீன் வந்து நான் சாகிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து என்னோட சீன். கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பட் அதுக்கப்புறம் தான் வந்து மாஸ்டர் வந்து கோவப்பட்டு என் பசங்களுக்கு ஒன்றுனா நான் வெட்டிட்டு தான் போன்றேன் அந்த டைலாக் பேசி பவானி அந்த வில்லனை வந்து சாவடிப்பார். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஷார்ட் டைம் வந்தாலும் அதுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜாக இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டைலாக் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் இருந்தது. பட் வந்து அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணாங்க. அதில் ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி அந்த ஆசிரமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலி மைண்டில் இருக்க மாதிரி அந்த சீன்ஸ்லாம் எடுத்தாங்க. பட் ஃப்ளாஷ்பேக்னால வந்து கொஞ்சம் டைம் குறைச்சிட்டாங்கன்னு என்னன்னு தெரியல. எடிட்டில் வந்து அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நான் பேசுகிற டைலாக் பார்த்தீங்கன்னா அந்த இறக்கும் போது அந்த பேசுகிற டைலாக் தான். அந்த டைலாக் இப்போ எங்களுக்காக பேசி கண்டிப்பாக அப்படியே நடிச்சு கஷ்டா நடிச்சு பேசு. சரி அது வந்து ட்ரை பண்ணுறேன். என்னன்னா வந்து மாஸ்டர் வந்து மடியில் வந்து நான் சாக இருக்கேன். அப்போ வந்து அவர் என்ன ஆச்சு யார் என்ன பண்ணான்னு சொல்லி கேட்பாரு. அப்போ சொல்கிற மாதிரி இப்போ அழுதுகிட்டே வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அங்கேருந்து பைக்கில் வந்துட்டு தப்பிச்சு வந்துட்டு எடுத்துட்டேன். ஒருத்தனையும் விடாதீங்க மாஸ்டர், விட்டா உங்களே அடிச்சிருவாங்க மாஸ்டர், ஒருத்தனையும் விடாதீங்க மாஸ்டர் அப்படி சாகிற மாதிரி இருக்கும். இன்னும் எஃபெக்டிவா இருக்கும்.
பட் இங்க வந்து வரல. அந்த ஒரு அட்மாஸ்பியர்ல எனக்கு வந்துச்சு. இங்க வந்து அவ்வளோ வரல. ஒரு நல்லா நடிச்சீங்க. காஞ்சனா 3ன்றது ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைசி மூவி. அந்த 3 என்ற ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைசில வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் அது. கண்டிப்பா. அதுல உங்களுக்கு வேற யாருடைய எல்லாம் நட்பு கிடைச்சது? யாருடைய அறிமுகங்கள்லாம் கிடைச்சது? யாருடைய பேசுற சந்தர்ப்பங்கள் வந்து யார்கிட்டலாம் பேசியிருக்கீங்க? ஸோ அந்த ஷூட்டிங் டைம்ல வந்து மாஸ்டரும் நாங்களும் தான் இருப்போம். நெறைய வந்து வேற ஆர்டிஸ்ட் யாரும் இருக்க மாட்டாங்க. பட் வந்து காஞ்சனா ஆடியோ லான்ச் 3ல வந்து அந்த ஆடியோ லான்ச் நடக்கும்போது, அதுல வந்து ஸ்ரீவன் சாரு, கோய்சர்லா மேடம், வேதிகா, அந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே மொத்த டீமுமே இருந்தாங்க. ஸோ அவங்க முன்னாடி நாங்க பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க பார்த்த உடனே ரொம்ப பிரமிச்சு போயிட்டு எல்லாருமே சூப்பரா இருக்கு, சான்ஸே இல்ல அப்படின்னு சொன்னா. வேதிகா மேடம் வந்து ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, ரொம்ப பயங்கரமா நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஒரு பெர்ஃபார்மருக்கு உண்டான அத்தனை திறமையும் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து விஷ் பண்ணாங்க. நல்லா அருமையான விஷயம்ப்பா, நல்லா பண்றீங்க, இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்க சொல்லிட்டு அந்த டீம் மொத்தமே வந்து சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். எத்தனை நாள் ஷூட் போனீங்க? ஷூட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் போயிருப்போம். அதுக்கு மேலேயே போயிருப்போம். பட் என்னன்னா நிறைய மழைனால கேன்சல் ஆயிருச்சு. நைட் ஷூட்னால அவுட்டோர்ல எடுக்கிறது நைட் ஷூட் வேற. அதனால வந்து அப்போ நிறைய மழை பெஞ்சது அந்த டைம், அந்த சீசன்ல. ஸோ அதனால வருவோம், மழை பெய்யுற மாதிரி இருக்கும், கேன்சல் ஆயிரும், மழை பெய்யும், கேன்சல் ஆயிரும். ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ அதனால கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் வந்து ஷூட் கண்டிப்பாக நடத்தியிருப்போம். நான் வந்த சீன்லாம் வந்து அவ்வளோ நாள் இருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலிமா பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? முக்கியமாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ தூரம் வந்து உங்களை கொண்டு போய் பிக் ஸ்க்ரீனில் வந்து காட்டியிருக்காரு லாரன்ஸ் மாஸ்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்கள் டீமுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா டீம் ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஒரு ஒரு இந்த சின்ன ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் நிறைய இருக்கு. நிறைய மாஸ்டர் கூட சேர்ந்து நிறைய படம் பண்ணுவோம். ஸோ அது வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாஸ்டருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஏன்னா வந்து ஒண்ணுமே இல்லாம சின்ன ஒரு இடத்துல இருந்தவங்கள வந்து கூட்டிட்டு போய் ஒரு பிக் ஸ்க்ரீன்ல ஒரு பெரிய வெள்ளித்திரையில வந்து கூட்டு போய் காமிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நாங்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ அவருக்கு வி தேங்க் மாஸ்டர் ராகவ லாரன்ஸ் மாஸ்டர். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சேனல் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து சும்மா இருக்காங்க. யூத் வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சும்மா இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி வெளியே வரணும். ஸோ எங்களால் வந்து ஓரளவு முடியுதானா உங்களால் கண்டிப்பாக நிறைய விஷயம் சாதிக்க முடியும். ஸோ அதுதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். வாழ்க்கையில் தன்னம்பிக்கை முக்கியம். ஸோ மீண்டும் ஒரு முறை என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல்ல ஒரு மேடை கொடுத்து ஒரு அங்கீகாரம் கொடுத்த எங்கள் மாஸ்டருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறோம். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. தாம்சன் வந்து ரொம்ப நாள் ஈவெண்ட்டில் ட்ரம்ஸ் வாசியிருந்தார். அப்புறம் வந்து மாஸ்டர் ராகவ லாரன்ஸ் கூட ஒரு அறிமுகம் கிடச்சிது. இப்போ வந்து காஞ்சனா 3ல ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. என்னோடய நண்பர்கள் எல்லாருமே சொன்னாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் போய் படம் பார்த்தோம், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் அது மாதிரி போய் தேட்டரில் போய் படம் பார்த்து, மெயினாக அந்த படம் வந்து குழந்தைகள் குடும்பத்துக்கு எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய படமாக இருக்குது. அவரை பற்றி அவர் ஆரம்பத்திலே ட்ரம்ஸ் வாசியிருந்தார். சாதாரண கச்சேரிகள்லையும் இதில் வாசியிருந்தார். அப்புறம் வந்து கொஞ்சம் ஈவெண்ட்டுக்கு நிறையா போனார். அப்புறம் சன் டிவியில் வந்தார். சன் டிவியில் வந்து கொஞ்சம் சாம்பியனில் கொஞ்சம் வின் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சமாக ஈவெண்ட் ஷோ நிறையா போக ஆரம்பித்தார். அதோட படிப்பையே ரொம்ப பார்த்துக்கிட்டாரு. பிஇ முடிச்சுட்டு இப்போ வந்து லா பண்ணிகிட்ருக்காரு, எல்எல்பி செகண்ட் இயரு. இந்த சமயத்தில் தான் மாஸ்டர் அவங்க கூப்பிட்டு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அந்த சான்ஸ் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்குது அவருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க, படத்தில் நல்லா பண்ணியிருக்கிறாரு, தான்சன் நல்லா பண்ணியிருக்காரு, அந்த கேரக்டர் நல்லாயிருக்கு, நான் கூட அழுதுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. தான்சன் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாரு. அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. எங்கே கச்சேரிக்கு போனாலும் என்னை கூட கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போனோன்னே எங்கள் அம்மா தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது பெருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப. அவர் ராகவன் சார் வந்து அவர் படத்தில் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அவருக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு அதுதான் உழைப்புன்னா அவர் அப்போத்துலேருந்து இதாக இருக்குன்னு சொல்லி நினைக்காம, அது ஒரு இதாக இருக்குன்னு நினைக்காம, நம்ம இது எப்படியாவது வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு உழைப்பாக வந்து எப்படியாவது ட்ரம்ஸில் வரணும், எப்படியாவது படத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப இது பண்ணி தான் வந்திருக்கிறாரு அவர், கஷ்டப்பட்டு தான். ப்ரோக்ராம் பார்த்தோம், இந்த ஆடியோ லான்ச் ப்ரோக்ராம் லான்ச் சொன்னாரு. ம் உங்களுக்கு தான்சேன் வந்து ஒரு படத்துல வந்து நல்லா பெரிய அளவுல வரணும் தான் உங்களுடைய ட்ரீம், அம்மாவோட ட்ரீம் வந்து தான்சேன் வந்து சினிமால வரணும்ன்றதான் சொன்னாங்க. நல்லா இருக்கு. So, அடுத்தடுத்து அவருக்கு எந்த விதத்துல சப்போர்ட்டிவா இருக்கீங்க? மேற்கொண்டு என்னென்ன படங்களுக்கு எல்லாம் முயற்சி பண்ணிருக்கீங்க? அதான் என்ன எதுக்கு சார் எதுக்கு கூப்பிட்றாங்களோ அதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ என்னென்ன ஹெல்ப் பண்ணோம்னா அதெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. பண்ணலான்ட்டு இருக்கிறோம். நீங்க சொன்னார்ல அது மாதிரி உங்களுக்கு வந்து படத்துல நடிச்சது படத்துல பாக்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு படத்தில் நடிக்கிறது. அது மாதிரி எனக்கு வந்து பையன் படத்துல வரன்றது ரொம்ப நாள் ஆசை. படத்தில் வர ரொம்ப நாள் ஆசை. அப்போ வந்ததே எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தா சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு காஞ்சனா 3ல வந்திருக்காரு, போய் படம் பாத்தீங்களா? படம் பார்த்தோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணி? அதே ரொம்ப அழுதுட்டேன் நான்லாம், அதை பார்த்துட்டு அந்த சீன் பார்த்துட்டு அழுதுட்டேன் நான். இது மாதிரி இருக்குன்ட்டு அழுதுட்டேன் நான். இந்த கேரக்டர் கொடுத்துருக்குறாரு பரவாயில்ல அப்படின்ட்டு அழுதுட்டேன் நான். அது ரொம்ப கஷ்டமாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா இருக்குது, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்குது, பரவாயில்ல, மேலும் மேலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது பெருமையாக இருக்குது எனக்கு. அது லாரன்ஸ் மாஸ்டர் என்ன சொன்னாரு உங்க பையன்? பையன் அவர் அதான் அவங்க அம்மாவுக்கு வந்து படத்தில் வரணுன்ட்டு நம்ம ஆசைப்பட்றாங்க, அதே மாதிரி அவர் ஒரு சீன் வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல லாரன்ஸு சார் சொன்னார் டிவியில் சொல்கிறப்ப. மேற்கொண்டு என்ன அது அடுத்த படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு அடுத்த படம் எடுக்க போகிறோம், அது இவரை போட்டு நடிக்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க.